உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். தமிழக அமைச்சரவை 7வது முறையாக இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் தான் பல விந்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். இது என்னங்க பெரிய விஷயம்? அமைச்சரவை மாற்றத்தில் என்ன பெரிய விந்தை இருக்குது? முன்னாள் முதலமைச்சர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதெல்லாம் ஏகப்பட்ட அமைச்சரவை மாற்றம் நடக்குமே, இதை என்ன நீங்கள் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அமைச்சரவை மாற்றத்திற்கான காரணங்கள் இருக்குல்ல, அது எவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த ஆட்சியில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. எதனால் இன்னைக்கு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்டு. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சிங்க. இதெல்லாம் உண்மையிலேயே பேசுகிறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்குது. இவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல்வாதிகள் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஆட்சியில் தான் விந்தையிலும் விந்தையா கோர்ட்டு கண்டிச்சு, அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜெயிலுக்கு போறியா, அமைச்சரா ஜெயிலுக்கு போறியா, எம்எல்ஏவா வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்ட பிறகு செந்தில் பாலாஜியோட அமைச்சரவை, அந்த அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது பிடுங்கப்பட்டுச்சு. இன்னொருத்தர் மதம் சார்ந்த படுகேவலமாக பேசி பொன்முடியோட விவகாரத்திலையும் கோர்ட்டு நம்மளை கடிஞ்சிரும் அப்படிங்கிற அச்சத்தில் தான் பொன்முடியோட அமைச்சர் பதவி அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு. நான் அன்னைக்கே கூட பேசியிருந்தேன், பல சீனியர்கள் ஓரம் கட்டப்பட போகிறார்கள். உதயநிதி கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சு. கிச்சன் கேபினெட்டு கடுமையான சண்டை அப்படிங்கிறத தான் வீட்டுக்காரரோட போட்டுக்கிட்டு இருக்கிறதால குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதே குலைஞ்சு போச்சு. ஸ்டாலினும் உதயநிதியும் கூட பேசிக்கிறது இல்லை, பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், இல்லை கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகணும், இல்லை தண்ணிக்குள்ளே காற்ற விட்டா வெளியே தெரிஞ்சு தான் ஆகணும், இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சு. துரைமுருகன் வசம் உள்ள கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை அப்படிங்கிறது பிடுங்கப்பட்டு கிட்டத்தட்ட துரைமுருகன் டம்மியாக்கப்பட்டு துரைமுருகனோட பல் பிடுங்கப்பட்டு அந்த கனிம வளம் மற்றும் சுரங்கம் இயற்கை வளங்கள் துறை அப்படிங்கிறது சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி வசம் இருந்த அந்த சட்டத்துறை துரைமுருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர்வளத்துறை அமைச்சராகவும் துரைமுருகனே தொடருகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இதில் என்ன துரைமுருகன் டம்மி ஆக்கப்பட்டிருக்காரு? ஒரு டிபார்ட்மெண்ட்டை பிடிங்கிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நீர்வளத்துறை அப்படிங்கிறது பெருசாக கல்லா கட்டக்கூடிய துறை கிடையாது. அதனால தான் கனிம வளம், சுரங்கம், இயற்கை வளம் சார்ந்த துறைகள் அப்படின்னு நல்ல பசையான துறைகள் அப்படிங்கிறதெல்லாம் துரைமுருகன் எடுத்துக்கிட்டு நல்லா மணல் மேட்டரில் கல்லா கட்டிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மணல் மனிதர் அப்படின்னே அவரை சொல்லலாம். மணல் விவகாரத்தில் ஈடி இறங்கிருச்சு, இடியை சீக்கிரம் இறக்க போகுது. எப்படி இருந்தாலும் துரைமுருகனுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரத்தான் போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த அமைச்சரவை மாற்றம் எதனால் வந்தது அப்படின்னா, சட்டத்துறை அப்படிங்கிறது ரகுபதி கிட்ட இருந்துச்சு இல்லையா. ரகுபதி ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர், அவர்கிட்ட சட்டத்துறை இருக்கிறது அப்படிங்கிறது நியாயம் கூட. அது இல்லாமல் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு. பாவம், அவர் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறதே மறந்துட்டு 24 மணி நேரமும் ஏதோ திமுக பேச்சாளர் மாதிரி, திமுக செய்தி தொடர்பாளர் மாதிரி எப்போ பார்த்தாலும் மைக்கை போட்டுக்கிட்டு முட்டு கொடுக்கறதையே வேலையாக வச்சுருக்காரு. ஏன் கேவலம் பொன்முடி பேசுனதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தாரு, அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கலாம் அப்படின்னு. எது இந்த மதம் சார்ந்த சைவம் வைணவம்னு பேசினார்ல, அதுக்கு கூட முட்டு கொடுத்தாரு அமைச்சர் ரகுபதி. ஃப்ளோவில் பேசியிருப்பார். ஃப்ளோவில் இவரை கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட கோச்சிக்க மாட்டாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு முட்டு கொடுத்த அமைச்சர் ரகுபதி, நீ வெறும் சட்டத்துறையை வச்சுட்டு என்னத்தை சம்பாதிக்க போகிறப்போ, ஏதோ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்த வரைக்கும், ஏன்னா சட்டம் மற்றும் சிறைத்துறைக்கு அவர் தான் அமைச்சர். செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருந்த வரைக்கும் அவருக்கு ஏதோ பைனாப்பிள் கேசரியை கிண்டி கொடுத்து அதிகாரிகளை வச்சு அவரை சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சிறையிலேயே பத்திரமா பார்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜியை வச்சும் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் நடந்துச்சு. இப்போ செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கொடுத்தாச்சு. மீதி ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் பாதிக்கு முக்கால்வாசி பேர் கஞ்சிக்கு வைக்கத்தவன் தான். அவனை வச்சுக்கிட்டு என்ன கல்லா கட்டுறது? இப்போ நமக்கு இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு, இதால் கடைசியாவது கொஞ்சம் சம்பாதிக்க வைப்போம். அதே மாதிரி இந்த துரைமுருகன் இருக்கார, இவ்வளவு மணல் விவகாரங்களில் பல கோடி கல்லா கட்டியிருக்காரு. எப்போ பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு ஒன்று கேட்டாலும், அடையான் தம்பி நீங்கள் வேற இங்கே டிபார்ட்மெண்ட்லேயே ஒன்றும் இல்லை தம்பி, ஏற்கனவே ஈடி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறான், அதனால் நம்மளாம் இப்போ எதுவுமே ஒன்றுமே செய்கிறதில்ல தம்பி, எல்லாம் சட்டபூர்வமாக நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு தான் ஸ்டாலின்கிட்ட சலிச்சுக்குவார். இல்லாட்டி ஃபோன் எடுக்க மாட்டார். எங்கே நம்மளை ஏமா மதிக்கிறான் போகிறான் வரானு. அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்குவார். நெஞ்ச வலிக்கிறாப்புல இருக்கு, என்னான்னு தெரில தம்பி அப்படின்னு போய் படுத்துக்குவார். இந்த மாதிரி பிரச்சனைகளால் துரைமுருகன் அவர்களை ஸ்டாலின் கண்டுக்காமலே விட்டார். சரிப்போ ஒரு சீனியர் நம்ம அப்பா காலத்து அரசியல்வாதி தொலைஞ்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டார்.
இப்போ உதயநிதியோட கை ஓங்க ஆரம்பித்த உடனே பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது துரைமுருகன்ட்ட இருந்தும் கேட்கப்பட்டிருக்கு. எல்லா அமைச்சர்களும் கிஸ்தி, வரி, திரை, வட்டி எல்லாம் கொண்டாந்து நம்ம வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் என்ன இவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்காரு, இவ்வளோ மணல் ஈடி பிரச்சனைலாம் இவ்வளோ வருது, நமக்கே தெரியாத அளவுக்கு ஈடி கண்டுபிடிச்சி இவ்வளோ விஷயங்களை நோண்டிருக்கு. ஆனால் ஒன்றுமே சம்பாதிக்கலைங்கிறாரு. அப்புறம் சம்பாதிக்காத டிபார்ட்மெண்ட்டை எதுக்கு அவர் வச்சுக்கணும், புடுங்க அப்படின்னு இந்த குடும்பம் எடுத்த முடிவோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடந்து துரைமுருகன் வசம் இருந்த பசையான துறை வேறு யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துச்சு. அப்போ பசை இல்லாத துறை வேறு யார்கிட்ட இருந்தால் மாற்றி விட்டுருணும். யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது இருக்கவே இருக்கார் நம்ம ரகுபதி, சட்டத்துறை அமைச்சர். அவர்கிட்ட இருந்து தூக்கி துரைமுருகன்ட்ட போட்டாச்சு. அங்கே ஒன்றும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க முடியாது. அதை தூக்கி இப்போ இந்த கனிம வளம், சுரங்கம் இதை எல்லாத்தையும் ரகுபதிகிட்ட கொடுத்தா ரகுபதி பர்ஃபெக்டாக இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக கட்டிடுவார். அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சரவை மாற்றம். கிட்டத்தட்ட பார்ட்டி ஃபண்டுக்காகவே நடந்த ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது தான் இது. அமைச்சரவையை மாற்றுறதுக்கு முதல்வருக்கு அதிகாரம் இருக்குது, அதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஏன் மாற்றினேன், உன் இஷ்டத்துக்கு நீ மாற்றலாமா, இப்போ தான் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அமைச்சரவை மாற்றினேன், இப்போ எப்படி மாற்றலை அப்படின்னு நீ கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அவருக்கு தார்மீக உரிமை இருக்குது. ஆனால் அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறத ஆராயும் போது ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ஒரு பார்ட்டி ஃபண்டு கொடுக்கலங்கிறதுக்காகலாம் அமைச்சரவை மாற்றம் நடக்குது அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம். இதில் கேட்க போனீங்கன்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, துரைமுருகனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவருக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னா அமைச்சரை விட்டு துரத்து. ஏன் அப்போ சிறைத்துறை அமைச்சர் மட்டும் செயல்படாத அமைச்சரா? சிறைத்துறை அமைச்சருக்கு வேலை கிடையாதா? சட்டம் மற்றும் சிறைத்துறை இந்த துறைக்கு மட்டும் அமைச்சர் ஓய்விலே இருக்கலாமா? இன்னும் நீர்வளம் மட்டும் எதுக்கு அவர்கிட்ட வச்சுருக்கீங்க? அவருக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் தானே பிடுங்கணும். அது என்ன பசையுள்ள டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பிடுங்கிறது? இது முதல் காரணம் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது. ரெண்டாவது காரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ தேர்தல் காலம் நெருங்க போகுது. அப்போ இடி இன்னும் ரொம்ப உக்கிரமாக கிளம்புறங்க போகிறாங்க. இவர் வேற தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு முன்னாடி வீடியோ போட்டார், அப்புறம் வாயை பூத்திக்கிட்டு இருந்தாரா. இப்போ அமித்ஷா இல்லை, எந்த சா வந்தாலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு வீடியோ போட்டாரா. அப்புறம் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சு தானே ஆகணும், செய்முறைகளை செஞ்சு தானே ஆகணும். உடம்பு முழுக்க அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சவால் விட்டால் அவங்க உங்களை சும்மா விட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்குது. அதனால தான் இப்போ இடி மணல் விவகாரத்தில் வேகம் எடுக்க தொடங்குது. அப்போ அதே துறைக்கு அமைச்சராக இருந்துக்கிட்டு துரைமுருகன் போய் கைகட்டி நிற்கிறத விட வேற துறைக்கு அமைச்சராக மாற்றி போடுவோம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் விவகாரம் சார்ந்த இந்த துறை சம்பந்தப்பட்ட ஊழல் நடந்த துறை சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ரகுபதி வசம் போனால் சட்டம் சார்ந்த நுணுக்கங்கள் தெரியும். அப்போ இந்த மணல் விவகாரத்தை எப்படியெல்லாம் சரி கட்டலாம், எந்தெந்த ஆஃபீஸர் இதில் தப்பு செஞ்சுருக்காங்க, அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் நாளையிலேருந்து ரகுபதி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிப்பார். இங்கே மணலில் என்னென்ன நடந்துச்சு சொல்லு. ஏன்னா துரைமுருகன் எதையுமே வெளில சொல்ல மாட்டார். அடையான் தம்பி போ தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு முடிச்சிடுவார். இப்போ அமைச்சர் ரகுபதி அங்கே போயிட்டாருன்னு வச்சிங்களேன், கூப்பிட்டு உட்காந்து பேசலாம். இது என்னென்ன விவகாரம் நடந்திருக்கு, எவ்வளோ மணல் அள்ளப்பட்டுச்சு, எத்தனை லட்சம் கோடி, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ஞ்சு எவ்வளோ உண்மையிலேயே துரைமுருகனால் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இவங்களுக்கு ஒரு தரவு ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அப்புறம் தான் அதில் கேஸ்லேருந்து இவங்களை டிபெண்ட் பண்ண முடியும். அப்போ அந்த சட்டம் சார்ந்த நுணுக்கம் உள்ள ஒருத்தர் அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தால் தான் அந்த ஈடி வழக்குலேருந்து நாம் அட்லீஸ்ட் தலைமையாவது காப்பாற்ற முடியும். துரைமுருகனை கட்சியை விட்டு ஒதுக்கிடுவோம், ஓரம் கட்டிடுவோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு, வயசாகி போச்சு, இனிமேல் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டு. 2026 துரைமுருகனுக்கு சீட்டு கிடையாது, அதை முடிவு பண்ணியாச்சு. அது வரைக்கும் காப்பாற்றணும்ல. இது என்னடா பெரிய பிரச்சனையாக இருக்குது, இவர் எவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு, பார்ட்டி ஃபண்டும் கட்ட மாட்டேங்கிறாரு, பிரச்சனை வந்தால் நாளைக்கு நம்ம தலை வர உருளும், இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடுங்கப்பட்டுச்சு. இது கிட்டத்தட்ட உதயநிதி ஏற்கனவே சீனியர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்ததெல்லாம் நாம் பேசியிருக்கோம். அதோடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி துரைமுருகனோட பல் பிடுங்கப்பட்டு அவர் டம்மியாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. எது எப்படியோ திமுகவோட சீனியர்கள் எல்லாரும் ஓரம் கட்டப்படுறாங்க. உதயநிதியோட கை ஓங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாலின் டம்மியாக்கப்படுறார். இதில் துரைமுருகன் மட்டும் இல்லை, ஸ்டாலினும் சேர்ந்து டம்மியாக்கப்படுறார். இதை வச்சு வழக்கிலேருந்து அவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. துரைமுருகன் மாதிரி சீனியர்களால் நிச்சயமாக திமுகவுக்குள்ள உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது நிச்சயமாக வெடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐ பெரியசாமி, பொன்முடி, KN நேரு இது மாதிரி பல சீனியர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் உதயநிதி இருக்கார். மகனையும் பகச்சிக்க முடியாமல், வீட்டில் கிச்சன் கேபினட்டையும் பகச்சிக்க முடியாமல், சீனியர்களையும் பகச்சிக்க முடியாமல், ஈடிக்கும் பதில் சொல்ல முடியாமல் இப்படி
உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பொறிக்குள்ள ஸ்டாலின் சிக்கியிருக்கார். இதிலிருந்து ஸ்டாலினாலும் வெளியே வர முடியாது, திமுகவாலும் வெளியே வர முடியாது. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பேசுவோம்.